வணக்கம். ராஜராஜ சோழன் தமிழரா, தெலுங்கரா என்ற விவாதங்கள், அது சார்ந்த சில காணொளிகளையும் நானும் கண்டு இருக்கின்றேன். அண்மையில் ஒருவர் என்னிடம் கேட்டார், "நீங்கள் தமிழ் மொழி குறித்து பேசுகிறீங்க, அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு தமிழர் வரலாறு தெரிந்திருக்கணும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?" அப்படின்னு என்கிட்ட கேள்வி கேட்டார். ஒரு சுருக்கமான தகவல்களை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நான் பிறந்து வளர்ந்தது திருநெல்வேலிக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு சிற்றூர். எங்கள் ஊரை சுற்றி இருக்கக்கூடிய பெரும்பாலான ஊர்களெல்லாம் தமிழ் மொழி தான் மிகுதியாக பேசுகிறார்கள். 10 வயது வரையிலும் நான் என்னுடைய சிற்றூரில் தான் கல்வி பயின்றேன். அந்த காலகட்டத்தில் எனக்கு பெரிய பயணம் என்பது திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய நெல்லையப்பர் கோவில் அல்லது திருச்செந்தூர், அரிதினும் அரிதாக சாத்தூருக்கு அருகே இருக்கக்கூடிய இருக்கன்குடி மாரியம்மன் கோவில், இந்த 3 பகுதிகளுக்கு தான் என்னுடைய பயணம் இருந்திருக்குது. அதாவது என்னுடைய பெரிய பயணம் அப்படின்னு சொல்லலாம். 6ஆம் வகுப்பு பாளையங்கோட்டையில் கல்வி பயிலும் பொழுது தான் என்னோடு சௌராஷ்டிர மொழி பேசக்கூடிய நண்பர்களும் கல்வி பயின்றார்கள். அப்போ தான் எனக்கு தெரியும், ஒரு சௌராஷ்டிரம் மொழி என்கின்ற ஒரு மொழி இருக்கிறது. அதாவது குஜராத்தி போன்ற ஒரு மொழி, அதை பேசக்கூடியவர்கள் பாளையங்கோட்டை பகுதிகளில் இருக்கிறார்கள் அப்படின்னு. பிறகு நெல்லையப்பர் கோயிலுக்கு போகும்போது இவ்வாறு கூறுவார்கள், அந்த பகுதியை சுற்றிலும் நிறைய மார்வாடிகள் உண்டு அப்படின்னு. இப்போ மார்வாடிகள்னால் ஏதோ ஒரு வட இந்திய மொழி பேசக்கூடிய மக்கள் அப்படிங்கிறது தான் நான் 10 படிக்கும் வரையிலும் என் மனதில் இருந்தது. பெரும்பாலும் தமிழ் வரலாற்றை பற்றிலாம் எனக்கு அவ்வளவு தெரியாது அந்த காலகட்டத்தில். இன்றும் எனது சிற்றூருக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா, தஞ்சாவூரில் என்ன மொழி பேசக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர்களுக்கு தெரியாது. எனக்கே 10 படிக்கும் வரையிலும் தெரியாது. பிறகு தமிழின் மீது கொண்ட ஒரு பற்று, ஒரு ஆர்வம், என்னுடைய தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தமிழ் கற்க முயலும் பொழுது தான், தமிழர்களுடைய வரலாற்றையும் கற்க நேரிடும் பொழுது தான் நான் பலவற்றை அறிந்து கொண்டேன். அதாவது தஞ்சாவூரில் என்ன மொழி பேசுபவர்கள்லாம் ஆட்சி செய்தார்கள், தமிழ் மன்னர்கள்லாம் எப்போ வீழ்ச்சி அடைந்தார்கள், எப்படி அவர்கள் தங்களுக்குள்ளேயே போட்டியிட்டு மாண்டு போனார்கள், இப்படிங்கிற நிறைய செய்திகள்லாம் பிற்காலத்தில் தான் எனக்கு தெரிய வந்தது. அப்போ எங்கள் சிற்றூருக்கு நீங்கள் வந்தீங்கன்னாலும் இன்றும் தஞ்சாவூரில் என்ன மொழி பேசக்கூடிய மக்கள் இருக்கிறாங்கங்கிறது கூட அவர்களுக்கு தெரியாது. அப்படி தான் பெரும்பாலானவர்கள் இருக்கிறார்கள். சரி, நான் வருகிறேன். அண்மையில் நான் ஒரு காணொளி ஒன்று காண நேரிட்டது. அந்த காணொளி பல ஆண்டுகளுக்கு முன்பு எடுக்கப்பட்ட ஒரு காணொளி. அதாவது ஆங்கிலேயர் வருகைக்கு முன்பு தஞ்சாவூரை மகாராஷ்டிராவை சார்ந்த மராட்டியர்கள் ஆட்சி செலுத்தியிருக்கிறார்கள். ஏறக்குறைய 180 ஆண்டுகள் என்று கருதுகின்றேன். அந்த மராட்டியர்களை தஞ்சாவூருக்கு கூட்டிட்டு வந்தது நாயக்கர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு அரச மரபினர். அவர்களுடைய தாய்மொழி தெலுங்கு. அப்போ இந்த மராட்டியர்கள் 180 ஆண்டு காலம் ஆட்சி செய்திருக்கிறார்கள். ஆங்கிலேயர் வருகைக்கு பிறகு அந்த ஆட்சி முறை முடிவுக்கு வருகிறது. அவர்களுடைய கடைசி மன்னராக சர்போஜி அப்படிங்கிற ஒரு மன்னர் இருந்திருக்கின்றார், மராட்டிய மன்னர். அவருக்கு கலை இலக்கியத்தில் மிகுந்த ஆர்வம் உண்டு. அப்போ அவர்களுடைய வழித்தோன்றல்கள் தான் இன்றும் அந்த பகுதிகளில் பெரும் செல்வந்தர்களாகவும் இருக்கிறார்கள். குறிப்பாக தஞ்சை பெரிய உடையார் கோயில், அந்த சோழ மண்டலத்தில் இருக்கக்கூடிய பெரிய கோவில்களுக்கெல்லாம் அறங்காவலர்களாகவும் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் இருப்பதாகவும் அறிகின்றேன். பேட்டியில் இடம்பெற்றவர் இந்த மராட்டிய அரச குடும்பத்தை சார்ந்த ஒருவர். அவர் இவ்வாறு கொடுக்கின்றார், நாங்கள் மகாராஷ்டிராவிலேருந்து வந்திருந்தோம். 180 ஆண்டு காலம் இங்கு தஞ்சாவூரை ஆட்சி செலுத்தியிருந்தோம். எங்களுடைய மன்னர்களில் சிறப்பானவர் சர்போஜி மன்னர் அப்படின்னு அவர் அந்த பேட்டியில் நிறையா கொடுக்கும்போது அவர் சொல்கிறாரு, எங்களுடைய தாய்மொழி மராத்திய மொழி. நாங்கள் மராட்டியர்கள் இங்கே வருவதற்கு முன்பு இங்கே நாயக்கர்கள் ஆட்சி செலுத்தியிருக்கிறார்கள். அவர்களுடைய தாய்மொழி தெலுங்கு. அவர்களுக்கு முன்பு சோழர்கள் இங்கு ஆட்சி செலுத்தியிருக்கிறார்கள். அவர்களுடைய தாய்மொழி தமிழ் அப்படின்னா ஒரு 3 இதை குறிப்பிட்டிருந்தார் செய்தியை. சோழர்கள் அவர்களுடைய தாய்மொழி தமிழர், நாயக்கர்கள் ஆட்சி செலுத்தியிருக்கிறார்கள், அவர்களுடைய தாய்மொழி தெலுங்கு, அதன் பிறகு மராத்தியர்கள், நாங்கள் வந்தோம், எங்களுடைய தாய்மொழி மராட்டி அப்படின்னு அவர் அந்த செய்தியில் குறிப்பிட்டிருந்தார். அவர் யார் அப்படின்னா இந்த சர்போஜி, அந்த அரச குடும்பத்திலிருந்து வந்த ஒருவர். சரி, இந்த சோழர்களுக்கு வருவோம். முற்காலத்தில் தமிழ் நிலப்பரப்பை சேர, சோழ, பாண்டியர் என்று 3 வேந்தர்கள் ஆட்சி செய்தார்கள். அதன் பிறகு பல்லவர்கள் வந்தார்கள். பல்லவர்களுக்கு பிறகு பிற்கால சோழர்கள் ஒரு எழுச்சி கொண்டு ஒரு பெரிய அரசையை நிறுவினார்கள்.
ஒரு சோழ பேரரசையை நிறுவினார்கள். இந்த சோழர்கள் ஏறக்குறைய 400 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தை ஆட்சி செலுத்தியிருக்கிறார்கள். இப்போ இவர்களுடைய காலகட்டத்தில் நிறைய கோவில்கள் கட்டப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் நிறைய கோவில்களில் தமிழில் கல்வெட்டுகள் பொறிக்கப்பட்டிருக்கின்றன. இவர்களுடைய காலத்தில் இவர்கள் 2 மொழியை ஆதரித்தார்கள். ஒன்று சமஸ்கிருதம், மற்றொன்று தமிழ். தஞ்சையை மராட்டியர்கள் ஆட்சி செலுத்திய போது அவர்களுடைய தாய்மொழியாக இருந்தது மராட்டி. இன்றும் தஞ்சாவூரில் மராட்டிய கல்வெட்டுகள் கிடைக்கப்பெறுகின்றன. இப்போ ஒரு சான்று பார்த்தீங்க அப்படின்னா, தஞ்சாவூர் பெரிய கோவிலில் மராத்திய மொழி கல்வெட்டும் இருக்கின்றன. அவர்களுடைய தாய்மொழியில் அவங்க கல்வெட்டு அமைத்திருக்கின்றார். இரண்டாவது, இந்த நாயக்கர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் இந்த தமிழ் இசை கர்நாடக இசையாக வளர்ச்சி பெறுகிறது. பெரும்பாலான பாடல்கள், கீர்த்தனைகள் என்று சொல்லக்கூடியவையெல்லாம் தெலுங்கு மொழியிலே இயற்றப்பட்டிருக்கிறது. பிற்கால சோழர்கள் காலத்தில் தமிழ் இசை மீண்டும் புத்துயிர் பெற்றது அப்படின்னு சொல்லலாம். பிற்கால சோழர்கள் காலத்தில் தமிழில் நிறைய உரையாசிரியர்கள் நமக்கு கிடைத்தார்கள். திருக்குறளுக்கு உரை எழுதப்பட்டது, சங்க இலக்கியங்களுக்கெல்லாம் உரை எழுதப்பட்ட காலகட்டம் இந்த பிற்கால சோழர்களினுடைய காலகட்டம். அது மட்டுமல்ல, கம்ப ராமாயணம் இயற்றப்பட்டதும் இவர்களுடைய காலகட்டத்தில் தான். கம்ப ராமாயணம் எவ்வளவு பெரிய ஒரு நூல்! அந்த நூலிலிருந்து நீங்கள் ஒரு தமிழுக்குன்னு ஒரு அகராதியே தொகுக்கலாம். அவ்வளவு தமிழ் சொற்களை அவர் கம்பர் பயன்படுத்தியிருக்கின்றார். பிற்கால சோழர்கள் காலகட்டத்தில் நிறைய உரை நூல்கள் எழுதப்பட்டன. அது மட்டுமல்லாது கம்பராமாயணம், பெரிய புராணம் போன்ற பேர் இலக்கியங்கள் தோன்றியதும் இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அவர்களுடைய தாய்மொழி தெலுங்கு அப்படின்னா எல்லாமே தெலுங்கில் எழுதியிருக்கலாமே. பிற்கால சோழர்கள் தெலுங்கு மொழி பேசுபவர்கள் அப்படின்னா கல்வெட்டுகள் அனைத்தும் தெலுங்கு மொழியில் இடம்பெற்றிருக்கணும். அது மட்டுமல்லாது நிறைய தெலுங்கு நூல்கள் தான் இங்கே இயற்றப்பட்டிருக்கணும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. சோழர்கள் தமிழர் என்பது இங்கு தெளிவாகிறது. இந்த காணொளி உங்களுக்கு விருப்பமான காணொளி அப்படின்னா மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்க. முதல் முறையாக என்னுடைய சேனலை பார்க்குறீங்கன்னா அப்படியே பிளேலிஸ்ட்டுக்கு போங்க. நிறைய தலைப்பின் கீழ் பல காணொளிகளை வெளியிட்டிருக்கிறேன். அவற்றை கண்டு பயனடையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி.